டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி பேசுறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியோட அதே அன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகருடைய பெரிய பிக் பட்ஜெட் பிலிம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பல கோடிகள் பட்ஜெட்ல செய்த அந்த படம் நல்ல கலெக்ஷன், அதுவும் பல கோடிகள் கலெக்ட் பண்ணிருக்கு. பட் அந்த படத்தை வெற்றின்னு சொல்ல முடியல. டூரிஸ்ட் ஃபேமிலி எங்கேருந்தோ யாருமே எதிர்பார்க்காம வந்து அந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் பொழுது என்ன ஆகுது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஆக்சிஜனா இருக்கக்கூடியது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியா ஊக்கமா இருக்கக்கூடியது பிக் பட்ஜெட் படம். 50 கோடி 60 கோடி பட்ஜெட்ல எடுத்து 65 கோடி 70 கோடி கலெக்ட் பண்றதோ இல்ல 100 கோடி கலெக்ட் பண்ணாலே ஷேர் வந்து முழுசா பிரேக் ஈவன் ஆகாது. அப்படி 60 கோடி இல்ல 100 கோடி கலெக்ட் பண்றதுக்கும் 10 கோடியில ஒரு படத்தை எடுத்து அது வந்து இன்னைக்கு 80 கோடியை தாண்டி கலெக்ட் பண்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்ம சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு இவர் வந்து ஒரு பட்ஜெட் சொல்லலாமா, நீங்க சொல்லலாமா, சில கோடிகள் அப்படி சொல்லுவோமே, சில கோடிகள் ஒரு கைக்குள்ள அடக்கக்கூடிய அளவுல ரொம்ப பார்த்து எடுத்திருக்கிறாரு ஒரு படம். இந்த படம் ஓரளவு நன்றாக ஓடினாலே இந்த படத்துல முதலீடு பண்றவங்க எல்லாருக்கும் அது ஒரு பெரிய லாபத்தை எடுத்து கொடுக்கும். அதுக்கு இன்றைக்கு மாமன்கிற படத்தையும் நம்ம சொல்லலாம். நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் டிடி நெக்ஸ்ட் லெவல், அதுவும் நல்லா போய்கிட்டு இருக்கு. பட் அந்த படம் வந்து கொஞ்சம் அதிகமான பட்ஜெட். சோ பெரிய பட்ஜெட் வந்து பெருசா ஓடுறதுக்கும் சின்ன படங்கள் வந்து நல்லபடியா ஓடுறதுக்குமே வந்து சின்ன படங்கள் நல்லபடியா ஓடுறதுதான் தமிழ் இண்டஸ்ட்ரிய நீண்ட கால ஒரு அனுகூலமாக நீண்ட கால லாபத்துக்கு வழிவகுக்கும். பட் சின்ன படங்களை மக்கள் பார்க்க ரெடியா இருந்தா கூட இதெல்லாம் ஓடிடில வந்துருமே, ஓடிடிலேயே பாத்துக்கலாமே, எதுக்கு தியேட்டருக்கு போகணும்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய படத்துக்கும், பெரிய படம் நான் சொல்றது பட்ஜெட்ல ப்ரமோஷன்ல விளம்பரங்கள்ல ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேக்கிங் இருக்கிற படம் வந்து எல்லாருக்கும் விளம்பரம் எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸ்டார் வேல்யூ. அதுக்கு படத்துக்கும் ஒரு புதியவர்கள் முயற்சிக்கும் ரெண்டுத்துக்கும் டிக்கெட் விலை பாத்தீங்கன்னா ஒன்னேதான். அதே டிக்கெட் விலையே நம்ம வந்து ஒரு தியேட்டருக்கு போறோம், அப்ப எதுக்கு செலவழிக்கணும் அப்படி மக்கள் யோசிக்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு யோசனை தானே. ஆனா ஓடிடில பாத்துக்கலாம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அந்த படத்துக்கு இன்னைக்கு யதார்த்த நிலைமை என்னன்னா, ஓடிடி தியேட்டர்ல நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, தியேட்டர்ல ரிலீஸ் ஆனா ஓடிடில வாங்கிக்கிறோம். இல்லன்னா நீங்க இந்த ஓடிடிலயுமே வந்து ஸ்டார் படம் அது வந்து தியேட்டர்ல ஃபிளாப் ஆனா கூட, தியேட்டர்ல வரவேற்பை பெறாவிட்டால் கூட, எங்களுக்கு தெரிஞ்சவங்க நடிச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு நல்லா ரெகக்னிஷன் இருக்கிற ஸ்டார்ஸ் நடிச்சிருக்கிறாங்க, அதை வந்து நாங்க ஈஸியா வாங்கிருவோம். பட் நீங்கெல்லாம் புதிய முயற்சி, அதனால நீங்க தியேட்டர்ல மக்களுடைய வேர்டிக்டை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு ஓடிடி தளங்கள் சொல்றாங்க இன்றைய வியாபார யதார்த்தத்துல. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது தியேட்டர்கள்ல சின்ன படங்கள் வரணும், சின்ன படங்கள்னால தியேட்டர்களுக்கும் வந்து ஒரு லாபம் இருக்கணும், இவங்களுக்கும் ஒரு ஊக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எல்லா திரையரங்கங்களுமே ஒரே ஒரு ஏறக்குறைய ஒரு மோனோபலி மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து ராஜேஷ் அவர்கள் எனக்கு சொன்னாங்க, அது வந்து அப்படி இல்ல, நம்மளும் வந்து இதுல ஃபோரே பண்ணுவோம் அப்படின்னு. ஒரு பக்கமா தான் படங்கள் வரணும் அப்படின்ற ஒரு தாட்டை முறியடிச்சு நாங்களும் இந்த ரேஸ்ல கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வர்றதே வந்து ஒரு பெரிய தைரியம். ராஜேஷ் அவர்களுக்கு உங்களுக்கு வந்து நம்ம வந்து பாராட்டுல சல்யூட் பண்றோம். அப்படி வர்ற படங்கள் ஒரு புதிய முயற்சியாக இருந்தால், அது ஒரு நல்ல முயற்சியாக இருந்தால், அதுக்கு தியேட்டர்ல வந்து இது திரையரங்க உரிமையாளர்கள் கிட்ட நான் ஒரு கோரிக்கையா சொல்றேன்.